ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளின் கிருபைகளினாலே எங்களை நிரப்பி அருளுவீராக. உமது பிரசன்னத்தினாலும் தேவ பலத்தினாலும் எங்களை புதுப்பித்து அனுப்புவீராக. எங்களோடு கூட இந்த ஆராதனையில பேசும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிருப்பீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாம மகிமைக்காக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 463வது பாடலை பாடும். கிருபை புரிந்தனை ஆள். கீதங்களும் கீர்த்தனைகளும் 463வது பாடலை பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் திருவருள் நீடுமையான திரித்து, திருவருள் நீடுமையான திரித்து வரிநரனாகிய மாதுவின் வித்து, வரிநரனாகிய மாதுவின் வித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் பண்ணின பாவம் எல்லாம் அகழ்வித்து, பண்ணின பாவம் எல்லாம் அகழ்வித்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் தந்திரவார்க்கடியின் சிறை மீட்டு, தந்திரவார்க்கடியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துண்ட நண்பு பாராட்டு, எந்த மகிழ்ந்துண்ட நண்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் தீமை ஊறும் பல ஆசையை தல்கி, தீமை ஊறும் பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமதாலயமாக்கி, சாமி என்னை உமதாலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் தொல்வினையால் வரும் சாபம் ஒழிந்து, தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்திராணி அழித்து, நல்வினையே செய்திராணி அழித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் அம்பரமீதுரைவானவர் போற்ற, அம்பரமீதுரைவானவர் போற்ற கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த, கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, புத்தகங்களுக்கு மன்னியும்
சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும் ஆக்கிரும் வல்லமையின் மகிமையும் என்னென்றைக்கு. சங்கீதம் 51 முறை முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, உதிர்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுமுடி புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நெருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவே. அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய ஜெப கூடுகை திருமதி லதா பாபு அவருடைய இல்லத்திலே வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாக கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று யூதாஸ் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பின் இரத்தம் அல்லது சுத்திகரிக்கிற இரத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். மீட்டுக் கொள்கிற இரத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே குற்றமில்லாத இரத்தத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி இங்கு பிரதான ஆசாரியர்களோடு கூட அங்கு யூதாஸ் ஆலோசனைப்படி அங்கு அவர்கள் மத்தியில் சென்று தன்னுடைய இந்த காரியத்திற்காக அவர் ஒப்பந்தம் பேசிக் கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இது பொழுதுதான் இந்த இயேசுவை அவர்கள் பிடிக்கிற பொழுதுதான் இங்கு அவர்கள் விசாரணைக்கு கொண்டு போகப்பட்டு காய்பாவினிடத்திலே அவர் விசாரிக்கப்பட்டு வருகிற தருணத்திலே தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பதாக பிலாத்துவினுடைய காரியங்களுக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கு விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இங்கு விடியற் காலமாகிற பொழுது இவர்கள் எல்லாரும் இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்பொழுதுதான் இந்த காட்டி கொடுத்த யூதாஸ் இதை பார்த்து கொண்டு பொந்திய பிலாத்துவினிடத்திலே அவர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறார்கள், இதற்கு கொலை செய்வதற்காக. ஆகவே காய்பாவினிடத்திலிருந்து பொந்திய பிலாத்துவினிடத்திற்கு போய் ஆகிவிட்டது. கொலை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆகவே இயேசுவை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னதும் இங்கே யூதாசனுடைய வார்த்தைகள் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமில்லாத இரத்தத்தை
நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அவர் சொல்கிறார். குற்றமில்லாத இரத்தத்தை பாவம் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று. குற்றமில்லாத இரத்தம் இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. குற்றமில்லாத என்றால் பாவம் செய்திராத என்று அர்த்தம். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை, பாவம் செய்திராத அதுதான் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பது. அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து தன் பாவங்கள் எல்லாவற்றையும் அதன் மீது சுமத்தி அதை பலி செலுத்துவது. குற்றமில்லாத இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும். அப்பொழுது பாவ நிவாரணம், பாவ நிவிருத்தி உண்டாகும் என்பதற்காக செய்யப்பட்டது. இயேசு தம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் தன்னையே குற்றமற்ற இரத்தமாக அல்லது குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக அங்கு தன்னை பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கு அவர் அதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படையாக குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்லி, குற்றமில்லாத அந்த இரத்தத்தை நாமும் அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கலாம். பாவங்களிலே நாமும் அவருக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்களை செய்திருந்ததினாலே நாம் அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 106வது சங்கீதத்திலே இந்த கர்த்தருடைய ஜனங்கள் எப்படியெல்லாம் தூரம் போனார்கள் என்பதை அந்த அதிகாரம் முழுமையாய் மிகவும் தெளிவாய் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 38ஆம் வசனத்துல 36ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, கண்ணியாயிற்று, அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினாலே அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரப்பார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் தான் இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை இந்த ஜனங்கள் செய்தார்கள். முதலில் அந்த அதிகாரத்துடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம், சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல் அவர் எவ்வளவு அதிசயங்களை செய்தார், ஆச்சரியமாய் நடத்தினார், அதை உணரவில்லை. கிருபையின் திரட்சியை அவர்கள் நினைக்கவில்லை. எவ்வளவோ கிருபை அவர்களை தாங்கினது. அழிந்து போக வேண்டிய தருணத்திலே கிருபை தாங்கினது. அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, ஆகாரம் கொடுத்தார். கிருபையை மறந்து போனார்கள், அதிசயத்தை மறந்து போனார்கள். தண்ணீர் கேட்கிற பொழுது ஒன்றுமில்லாத வறண்ட நிலத்திலிருந்து அவர்களுக்கு நீரூற்றை உண்டு பண்ணினார். கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றினார். அவர்கள் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்து போனார்கள். கிருபையின் திரட்சியை மறந்து போனார்கள். எத்தனையோ ராஜாக்கள் அழிக்க மேற்கொள்ள வருகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்படி இருக்க எல்லாவற்றையும் உணராமல் மறந்து போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். குற்றமில்லாத இயேசு இரத்தத்துக்கு விரோதமாக இவர்கள் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி தங்களுடைய இஷ்டத்திற்கு பிரியமான எல்லா பாவங்களையும் செய்து தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்க்கிறார்கள், சோதிக்கிறார்கள். தங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இங்கு கர்த்தரையே சோதிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்திலே, பாளையத்தில் பாளையத்திலே அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொள்கிறார்கள். கர்த்தரால் தெரிந்து கொண்டு வழிநடத்தப்பட்ட மனிதர்கள் மீது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். சிவந்த சமுத்திரத்திலே கலகம் பண்ணினார்கள், வனாந்திரத்திலே கலகம் பண்ணினார்கள், இங்கு பாளையத்திலே கலகம் பண்ணுகிறார்கள். 19ஆம் வசனத்திலே, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி விட்டார்கள். கர்த்தர் சொன்னார், என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. ஆனால் என்ன செய்து விட்டார்கள் என்றால், கன்று குட்டியை உருவாக்கி விட்டார்கள். தங்களுக்கென்று ஒரு வார்ப்பிக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை அவர்கள் நமஸ்கரிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அற்புதங்களை நினையாமல், கிருபையின் திரட்சியை அவர்கள் நினையாமல் போனார்கள். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதிசயங்களை உணரவில்லை, கிருபையின் திரட்சியை அவர்கள் நினைக்கவில்லை. ஓரேபிலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினார்கள். 24ஆம் வசனம்,
ஆகவே அவர்கள் அசட்டை செய்தார்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அற்புதம் செய்வேன் என்று சொன்னார், உங்களுக்கு கானான் தருவேன் என்று சொன்னார், சந்தோஷம் சமாதானமும் வழிந்தோடுகிற பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானானை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அதை அவர்கள் நினைக்கவில்லை, அதை உணரவில்லை, வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அது எப்படி நடக்கும், இங்கேயா எங்களை கொண்டு நீர் இப்படி விட்டு விடுவீர் என்று சொல்லி மோசேயின் இடத்துல வாக்குவாதம் செய்தார்கள். அவருடைய வாக்குத்தத்தையும் வார்த்தையும் அவர்கள் நினைக்கவில்லை, அதை அசட்டை பண்ணி அவர்கள் விட்டு விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காமல், அந்த வார்த்தைக்கு உரிய அந்த வல்லமைகளை அவர்கள் உணராமலும் அசட்டை பண்ணினார்கள். 28வது வசனம், அங்கே பாகால் பெயோரை அவர்கள் பற்றி கொண்டார்கள். கர்த்தரை பற்றி நடக்க வேண்டியவர்கள் கர்த்தரை விட்டு இந்த பாகால் பெயோரை அவர்கள் பற்றி கொண்டார்கள். ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலியை புசித்தார்கள். அப்படியானால் மரித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பலி, மரித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலியை இவர்கள் எடுத்து புசிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவாய் இந்த ஜனங்கள் அசுத்தப்பட்டார்கள், தீட்டுப்படுத்தப்பட்டார்கள். 32ஆம் வசனம், அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. இங்கே பார்க்கிறோம், மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் ஊட்டினார்கள். அதற்கு முன்பதாகவும் அவர்கள் கோபம் ஊட்டிக் கொண்டே வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கிருபையின் திரட்சியை நிமித்தமாக அவர்கள் காக்கப்பட்டார்கள். அவர்களை அவர் ஆண்டவர் அழிக்கவில்லை, அவர் மீது கிருபையாக இருந்தார். இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனங்கள் மீது பிரியம் வைத்து அவர் வைத்து கொண்டே வந்தார். ஆனாலும் பாருங்கள், அதை அதிகமாய் சோதித்தார்கள். இன்னும் அவருக்கு கோபம் ஊட்டி கொண்டு வந்த ஜனங்களாக இருந்தார்கள். 35ஆம் வசனத்திலே, மற்ற ஜாதிகளோடு கூட கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றார்கள். அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று. உலகத்தில் உள்ள மற்றவர்களோடு கூட கலந்து நாம் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாது இருக்க வேண்டும். 34ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் போகிற தேசத்திலே அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக இருப்பார்கள், அநேக அசுத்தங்களை செய்கிறவர்களாக துன்மார்க்கராக இருப்பார்கள். நீங்கள் போகிற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சங்கரித்து விட்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் போகிற பொழுது அதை முழுமையாய் செய்யவில்லை. ஒரு சில இடங்களிலே இவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கும் ஒரு இடத்தை வைத்துவிட்டு இவர்கள் ஒரு பக்கம் குடியேற ஆரம்பித்தார்கள். அவர்களை அழிக்கவில்லை. அப்படி இருக்கிறதுனால என்ன நடந்தது, அவர்களோடு கூட பழக ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய தீமையான அந்த மார்க்க வழிகளை இவர்களும் கற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், விசுவாசத்தின்படி நடக்க வேண்டியவர்கள் அதை விட்டு துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராக இந்த ஜனங்கள் எல்லாரும் திரும்பினார்கள். 36ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். இதுதான் கர்த்தர் முதலிலே சொல்லியிருந்தார், அவர்களை துரத்த வேண்டும், அவர்களை அழித்து கொண்டு போட வேண்டும் என்று. பாருங்கள், அவர்களோடு கூட கலந்ததினாலே என்ன நடந்தது, விக்கிரகங்களை சேவித்தார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியாக அது அமைந்தது. அவர்கள் அது அழிவதற்கு அதுவே ஒரு காரணமாக மாறினது. 37ஆம் வசனம், பிசாசுகளுக்கு தங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவர்கள் பலியிட்டார்கள். இப்படியாய் அநேக அசுத்தங்களை செய்து அவருக்கு அநேக துக்கங்களை உண்டு பண்ணினார்கள். அவர்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின ஜனங்களாய் இந்த ஜனங்கள் இருந்தார்கள். குற்றமில்லாத ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்க, இந்த குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமாய் நாம் அநேக வழிகளிலே தூரம் போகிறோம், அநேக வழிகளிலே பாவம் செய்துகிறோம். அதனாலே தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று யூதா சொல்லுகிற பிரகாரமாய் குற்றமில்லாத ரத்தத்தை நாம் அநேக வழியிலே துக்கப்படுத்தி இருக்கிறோம், அநேக வழியில் அவரை வேதனைப்படுத்துகிறோம். அவரை விட்டு தூரம் போன காரியங்களை எல்லாம் நாம் நினைத்து ஒப்புரவாக வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் நாம் இடம் கொடுத்தோமோ அதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், 1 சாமுவேல் 19:5, அவன் தன் பிராணனை தன் கையில வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தரை கொன்றதினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீ கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானே என்று பார்க்கிறோம். ஆகவே குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது
கூடாத காரியம். ஆகவே அநேக வேளைகளிலே இந்த குற்றமற்ற இரத்தத்துக்கு விரோதமாக தான் நாம் பாவம் செய்கிறோம். இந்த குற்றமில்லாத இரத்தத்தை தான் நான் காட்டி கொடுத்து பாவம் செய்து விட்டேனே என்று யூதாஸ் அதை நினைத்து பார்க்கிறார். நாமும் தான் அநேக வேளைகளிலே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க தவறுகிற பொழுது இந்த குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம். எப்போதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை செலவிடாமல் உலக ஆசைகளுக்கு என்று நம்முடைய நேரங்களை வீணாய் செலவிடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த குற்றமற்ற இரத்தத்திற்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம். யாருக்கோ சிந்தப்பட்ட இந்த குற்றமற்ற இரத்தம் அல்ல, இது நமக்காக சிந்தப்பட்ட குற்றமற்ற இரத்தம். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? கர்த்தருடைய சந்நிதிக்கு நான் வருகிற பொழுது எதை கொண்டு வருவேன், எது உகந்ததா இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டு அங்கே சொல்லுகிறார். தகன பலியை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஒரு பழுதற்ற காரியத்தை நான் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டுமோ? எது தகுதி உள்ளதா இருக்கும்? எது அவருடைய சன்னதிக்கு நான் வந்து நிற்கிற பொழுது அது சரியான கனத்தை கொடுக்கும்? அடுத்த வசனத்துல இன்னும் கேட்கிறார், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயை ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? எதின் மீது அவர் பிரியமாய் இருப்பார்? அவருடைய சன்னதிக்கு நான் எப்படி வர வேண்டும் என்று என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? எது செலுத்தினால் அது உன்னதமாய் இருக்கும், எது உகந்ததா இருக்கும் என்று கேட்கிறார். குற்றமற்ற இந்த இரத்தத்திற்கு எது உகந்ததா இருக்கும்? எனக்கே ஜீவபலியை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை மீட்டுக் கொள்ளும்படி சொந்த இரத்தத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். எப்படி இருக்க நான் அவருடைய சந்நிதிக்கு வருகிற பொழுது எது உகந்ததா இருக்கும்? 8ஆம் வசனத்தில் இந்த காரியத்தின் முடிவை அவர் சொல்லுகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அதுதான் தகுதியா இருக்கும். மனத்தாழ்மையாய் நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அது அவருக்கு உகந்ததா இருக்கிறது. நம்மை தாழ்த்துவது, தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்வது, ஒப்பு கொடுப்பதுதான் அவருக்கு மிகுந்த ஒரு பிரியமான காரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், நான் செய்தேன், என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய பலத்தின் மிகுதி, எங்களுடைய முயற்சிகள் என்றுதான் அவர்கள் பிரயாணத்திலே சொன்னார்கள். அவர் கர்த்தர் தான் அவர்களை நடத்தினார். கர்த்தருடைய கிருபையினால் தான் கடந்து வந்தார்கள். அவர் செய்த அதிசயங்களினால் தான் கடந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் செய்தோம், எங்களுடைய காரியம், எங்களுடைய பலன், எகிப்தில் நாங்கள் சம்பாதித்தோம், நாங்கள் உழைத்தோம், இப்படி தன்னையே பெருமையாய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மோசேயிடத்தை கர்த்தர் சொன்னார், அது நீங்கள் அல்ல, என்னுடைய கிருபை உங்களுக்கு இருந்தது. இது பலத்தை எல்லாம் சம்பாதிப்பதற்கு நான் உங்களுக்கு பலன் கொடுத்தேன், நான் ஜீவனை மீட்டு கொடுத்தேன் என்று மீண்டும் மீண்டும் கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு தாழ்மை தான், நான் அல்ல, என்னுடைய பலத்தினால் நான் ஜீவன்ல எனக்காய் சிந்தப்பட்ட அந்த குற்றமில்லாத இரத்தத்தினாலே நான் ஜீவித்திருக்கிறேன் என்ற ஒரு மனத்தாழ்மை நமக்குள் வேண்டும். அவர் தான் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். இந்த இயேசுவின் இரத்தம் தான் என்னை மீட்டுக் கொண்டது என்கிற இது ஒரு உணர்வு நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். யாத்திராகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். யாத்திராகமம் 9:27. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். நான் பாவம் செய்தேன், நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். பாருங்கள், நாமும் நம்முடைய ஜனங்களும் நம்முடைய தேசத்தின் குடியில் எல்லாரும் நாம் அக்கிரமம் செய்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் துன்மார்க்கம் செய்த துன்மார்க்கர். ஆனாலும் அவருடைய கிருபை அளவற்றது. அந்த கிருபையை நாடுகிற பொழுது இந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். குற்றமற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டு வருகிறார். நாம் பாவிகள், நாம் துன்மார்க்கர், இந்த முறையும் நாம் பாவம் செய்தோம், எல்லாவற்றிலுமே தவறினோம். ஆனாலும் அவருடைய கிருபைகள் மேலானது. அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்த அது வல்லமை உள்ளது. எபிரெயர் 13வது அதிகாரம் 11வது வசனம். எபிரெயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்தின் புறம்பே சுட்டெரிக்கப்படும். எந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பலியிடுவதற்கு அங்கே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தினுடைய உடல்
காலை 6 மணி. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. எந்த மிருகம் பலி செலுத்துவதற்கு பிரதான ஆசாரியினாலே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்படுகிறதோ அதனுடைய சரீரம் ஊருக்கு புறமாக இருக்கிற இடத்திலே அது சுட்டரிக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும் என்ற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசுவும் அதே போலதான் நமக்காக இது பலி செலுத்தும்படி, நமக்காக ஒரே பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் ஊருக்கு புறமான கொல்கதா மலையிலே அவர் கபால ஸ்தலத்திலே அவருடைய சரீரம் தோங்கப்பட்டது. அவர் இந்த உச்சி வெயிலிலே தன்னுடைய சரீரத்தை அங்கு ஒப்பு கொடுத்தார். முழுமையான இரத்தங்கள் சிந்தப்பட்டு அது வெயிலிலே சுட்டரிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய் அவர் ஒடுக்கப்படுகிறதை நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். நமக்காக தான் இந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டியான இரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நன்மை செய்யும்படி நமக்காக தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றமில்லாத இரத்தம், அந்த இரத்தத்துடைய சமூகத்திற்கு தான் நாம் வந்திருக்கிறபடினால் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இவைகளுடைய இரத்தங்கள் சிந்தப்படலாம், ஆனால் அது பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. அதற்காக தான் இந்த குற்றமற்ற இரத்தமாக தன்னையே ஒரே முறையாக ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுக்கிறார். 9ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் என சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கர்த்தருக்கென்று நாம் ஓடத்தக்கதாக இந்த பழுதற்ற பலியாக அவரை ஒப்பு கொடுத்ததினாலே இந்த குற்றமற்ற இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை தொடர்ந்து அவருக்கென்று சாட்சியாய் ஓடுவதற்கு அது உதவி செய்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொள்ளும்படி நம்மை அவர் சந்தித்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்காகவும், இன்னும் பார்க்கிற சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்காய் அவர் தந்துள்ளப்பட்டார். இந்த குற்றமில்லாத இரத்தம் இதற்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, சத்துருவின் கைகளில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்காக அவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். எபிரேயர் 6:1. உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஆகவே இந்த கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து நம் மனம் திரும்பி ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவர் பக்கமாய் திருகிறவர்களாய் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனாக தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டியது மிக முக்கியமான காரியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களுக்காக தான் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்காக தான் அவர் எல்லாவற்றையும் இந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டியை தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் குற்றம் செய்யாதவர், அவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பரிசுத்தர். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படும்படி பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவர். அவர் குற்றமற்ற இரத்தம், ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையும் மீட்பையும் உண்டாக்கியிருக்கிறார். எதற்கு? இந்த உலகத்தின் காரியங்களில் அவருக்காய் வாழ்வதற்கு, விசுவாசின் கரங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்காக இந்த குற்றமற்ற இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டியது இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான காரியம். இந்த குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே என்று பின்னாக கலங்குவதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாய் நாம் எந்த ஒரு பாவங்களும் செய்து விடாதபடி, தேவனுக்கு விரோதமாய் துணிகரம் கொண்டு பாவம் செய்து விடாதபடி நம்மை நாமே கழுவி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.
அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் தேவ சமூகத்திலே நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். குற்றம் இல்லாத இரத்தம் எங்களுக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்டது. ஆண்டவரே, பாவத்தை செய்திராதவர் நீர், எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்திராதவர் நீர். ஆண்டவரே, எங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக உம்மையே எங்களுக்கு கொடுத்தீரேன். குற்றமில்லாத இரத்தம் எங்களுக்காய் கல்வாரியிலே சிந்தப்பட்டது. அது கிருபைகள் இரக்கங்களை நாங்கள் நினைத்து பார்த்து தேவனிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அவருக்கு விரோதமாய் வனாந்திரத்திலே அவரை கோபம் மூட்டி அவரை தங்களுடைய இச்சைகளின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். பாளையத்திற்கு புறமே அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை பொறாமை கொண்டு முணுமுணுத்து ஏழோ காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஓரேவிலே கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடினார்கள். அவர் தன்னை பின்பற்ற சொல்லினார், ஆனால் அவரை விட்டு விட்டார்கள். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கவில்லை. அவர் செய்த அற்புதங்களை மறந்து போனார்கள். அதனுடைய எங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஜனங்களை போல இருக்கிறது. கர்த்தரை விட்டு விட்டு எவ்வளவாய் நாங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு இசைந்திருக்கிறோம். அநேக உலகத்தின் காரியங்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். குற்றமற்ற இரத்தத்துக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரே மன்னித்தருளுவீராக. நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தவர்கள், நாங்கள் அக்கிரமம் செய்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் அநேக சிந்தனைகளினாலும் கைகளினாலும் ஆண்டவரே வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் நாங்கள் இடறி இருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். ஆனாலும் குற்றமற்ற ஆட்டுக்குடி இரத்தம் எங்களுக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவை இரத்தத்தினாலே எங்களை கழுவி அருளுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உன்னதத்தின் மகிமையினால் நாங்கள் நிரப்பப்படத்தக்கதாய், தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய், தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்படத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி அருளுவீராக. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தைல அபிஷேக தேவத்திலே ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தாவின் கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பித்து அருளுவீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி அருளுவீராக. பாவமல்ல, எங்களை சுத்திகரித்து அருளுவீராக. எங்கள் மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை உணர்ந்தவர்களாய் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டிக்கு விரோதமாய், இந்த குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாய் நாங்கள் அநேக வேளைகளில் செய்த பாவங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புரமாக கிருபை செய்யுங்க. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துணிந்து ஆண்டவரே அநேக வேளையிலே செய்த காரியங்கள், துணிய ஆண்டவரே அநேக நினைக்காதபடிக்கு ஏதோ செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம் உண்டு. எல்லாவற்றையும் தயவாய் எங்களுக்கு மன்னித்து அருளுவீராக. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் ஏராளம், எங்களுக்கு கொடுத்த கிருபைகளின் திரட்சி ஏராளம். அவைகளை நினைக்காமல் நாங்கள் மறந்து போய் கர்த்தருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ தயவாய் மன்னித்து அருளுவீராக. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. தாவீது சொன்னது போல, தேவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன பிரகாரமாய் எங்களுக்கு மனமிறங்குவீராக. எங்களுக்காக குற்றமற்ற ஆட்டுக்குட்டி இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்காய் அடிக்கப்பட்ட இந்த இரத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரை விடுதலை பெற்றுக் கொள்ளவும் கிருபை செய்யுங்க. பிசாசின் கைகளிலிருந்து தப்பவும் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழவும் இந்த இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் போகாமல் கர்த்தருக்கென்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்துள்ளவீராக. பரத்திலிருந்து நன்மைகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கிறோம். இந்த நாளின் பணிகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. தேவ பிரசன்னம் எப்போதும் எங்களை தாங்கட்டும். ஆலயத்தின் கட்டுமானத்தின் பணிகளிலும் இந்த நாளின் பணிகளை பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்திருங்க. தரமுள்ள பொருள்கள் கிடைப்பதற்கான உதவி செய்வீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றமில்லாத ரத்தம் எங்களுக்காய் சித்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இம்மானுவேல் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவம் நீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தான், மரித்தான், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.